Dear students, today I am going to the cosine function and the inverse cosine function நம்ம பார்க்க போகிறோம். Cosine function and inverse cosine functions வந்து நம்ம பார்க்குறோம். Okay, the cosine functions is a functions with r. rன்றது ரியல் நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியும். அதில் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர்ஸ், அதுக்கடுத்து இரேஷனல் நம்பர், ரேஷ்னல் நம்பர்ஸ், அது எல்லாமே அடங்குனது தான் நமக்கு ஆறுன்றத ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அட்ஸ் டொமைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு -1, சைனுக்கு இருந்த மாதிரி தான் காசுக்கும் டொமைன் வந்து 1, -1. அசிட் ரேஞ்ச் டொமைன் வந்து கேபிட்டல் ஆறு, ரேஞ்சு வந்து -1, ஓகே. டொமைன் வந்து கேபிட்டல் ஆறு, ரேஞ்சு வந்து -1, வி ரைட் நம்ம y = cos xன்னு நம்ம ரைட் பண்ணுவோம். அண்டு y = cos inverse of xன்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஆர் y = cos inverse of xக்கு இன்னொரு நேம் தான் r cos x. ஆர்க்கு cos x, சைனுக்கு நம்ம இதே மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே. டு ரெப்ரசன்ட் டு cosine function and inverse cosine functions respectively, since cos x plus 2y இருந்துச்சுன்னா அது cos x மாறும். நோட் த பாயிண்ட், cos x plus 2π இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம cos x மாறும். x plus 2π இருந்துச்சுன்னா அது cos x நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ட்ரூ ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸு அண்டு cos x plus b need not be equal to cos x. என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos x plus b வந்து நமக்கு என்ன தேவையில்லைன்றாங்க, need not be cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் இதோட இன்டர்வல் வந்து 0 less than b less than 2π, 0 less than b less than 2π, x belongs to r. the period of y = cos xக்கு வந்து பார்த்திங்கன்னா 2π. அதாவது நம்ம சைனுக்கு என்ன பார்த்தோமோ அதுதான் காசுக்கு பார்க்குறோம். the period of y cos x = 2π. the period of y = cos x is 2π. இதோடைய கிராஃப் கொடுத்துருக்காங்க. the graph of cosine functions வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, the graph of cosine functions is the graph of y = cos x where x is a real numbers. since cosine function is of period வந்து பார்த்தீங்கன்னா 2π, the graph of cosine functions is a repeating the same pattern each of the intervals வந்து பார்த்தீங்கன்னா -4π, -2π எக்ஸட்ரா முன்னாடி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. -4π, -2π, அதே மாதிரி -2π, 0, 0, 2π, 2π, 4π, 4π, 6π எக்ஸட்ரா. அப்போ உங்களுக்கு 2 அடிஷன் ஆகிட்டே இருக்கும். ஒன்லி ஈவன் நம்பரில் தான் வந்து கொசைன் ஃபங்க்ஷன் வரும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே. therefore it suffices to determine the portion of the graph of cosine functions for x belongs to 0, 2π. அப்போ எக்ஸோட வேல்யூ எதில் இருக்குன்னா x belongs to 0லேருந்து 2π. 2πன்றது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் அதோட வேல்யூஸ் இருக்கும். we construct the following table to identify some unknowns coordinate for x, y points of the graph y = cos x, x belongs to 0, 2π. இப்போ x வந்து ரேடியனில் கொடுத்துருக்காங்க, y வந்து cos xயில் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் cos 0 வேல்யூ வந்து 1, cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2, cos 45 டிகிரியோட வேல்யூ 1/2, cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2, 90 டிகிரியோட வேல்யூ 0, cos πயோட வேல்யூ -1, 3π/2 வேல்யூ வந்து 0, 360 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2π, அதாவது 1. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து டேபிள் ஷோஸ் த கிராஃப் y = cos x, 0 < x < 2π, 0லேருந்து 1 வரைக்கும் அது பிகின் ஆகும். இந்த பேராகிராஃபை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos x பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 2πனா உங்களுக்கு கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராஃப் ஆஃப் y cos xக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4π, 3π, 2π, -π, 0π அது நம்ம வந்து ரைட் பண்ணிப்போம். இப்போ அதோடைய கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் வந்து இருக்கும். சைனுக்கு எப்படி இருக்கும், கொசைனுக்கு எப்படி இருக்கணும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கொசைன் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த cosine functions வந்து பார்த்திங்கன்னா from the graph of
y equal to cos x, we observe the following properties of the cosine functions. இப்போ first one வந்து there is no break or discontinuous in the curve. இந்த cosine functions வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். இந்த cosine functions எப்பயுமே நமக்கு கண்டினியூஸாக தான் இருக்கும். The cosine function is continuous. Okay, second பாருங்க. The cosine function is even since the graph is symmetric about y-axis. அதுக்கடுத்து the cosine functionாவே நமக்கு ஈவனாக தான் இருக்கும், அதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, the maximum value of cosine function is 1 and occurs எப்போனா எக்ஸோட வேல்யூ வந்து -2π 0 2π இருக்கிறப்ப தான் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். மினிமம் வேல்யூ வந்து எப்போ -1ஆக இருக்கும்னு பார்த்திங்கன்னா -π, அதுக்கடுத்து π 3π 5/5 ஆடாக இருக்கக்குள்ள நமக்கு வந்து -1 இருக்கும். இப்படி ரிமார்க் கொடுத்துருக்காங்க, அந்த ரிமார்க்கை கொஞ்சம் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. The inverse of cosine function and its properties வந்து பாருங்கள், ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். -1லேருந்து < x < 1 define cos inverse of x and unique q number y in 0, π such that cos y = x. In other words, the inverse cosine functions cos inverse of -1, 1 tends to அதோட வேல்யூ வந்து 0, π வரைக்கும் is defined by cos inverse of x = y if only if cos y, அதாவது cos inverse of x, இந்த cos inverse வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கனெக்ட் போச்சுன்னா cos y மாறிடும். cos y = x, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா y belongs to 0, π. இதோட நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பாயிண்ட்டு, அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிங்க. நமக்கு இதுதான் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, the sin function is non-negative on the interval வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து π. அதுக்கடுத்து the range of cos inverse of x, the observation is very important for some the trigonometric substitutes of integral calculus. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து whenever we talk about the inverse cosine functions we have cos x வந்து பார்த்திங்கன்னா 0, πலேருந்து -1, 1 தான் அதோடைய என்ன இருக்குன்னா இன்வர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அண்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா -1, 1 அதுக்கும் வந்து, அதாவது இன்வர்ஸ் இல்லாமல் காசுக்கு வந்து 0, π டென்ஸ் டு -1. அதே மாதிரி இன்வர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு -1, 1 டென்ஸ் டு 0, π. அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து we can also restrict the domain of the cosine functions to any one of the intervals வந்து -π, 0, π, 2π etc. போயிட்டே இருக்கும். where it is 1 to 1 and it ranges வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷனாக இருக்கும். அதோட ரேஞ்ச் வந்து -1, 1. அதுக்கடுத்து the restricted domain வந்து பார்த்திங்கன்னா 0, 2π is called principal domain. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா principal domain of வந்து cosine functions and the value of y = cos inverse of x -1 < x < 1 are one principal values of the function of y = cos inverse of x உடைய values. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் from the definition ஒன்று கொடுத்துருக்காங்க. from the definitions என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, from the definitions y = cos inverse of x we observe the following வந்து y = cos inverse of x if only if அதாவது இந்த cos inverse வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கனெக்ட் போச்சுன்னா x = cos y மாறிடும். for -1 < x < 1 and 0 < y < π வரைக்கும் இதோட வேல்யூ இருக்கும். cos inverse of x இதோட வேல்யூ வந்து நமக்கு 1 ஆகிடும், அது வந்து x. if modulus of x < 1 and has no sense if modulus of x < 1.
ஓகே, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸு எப்போனா ஜீரோட்லேருந்து நம்ம பை வரைக்கும் இங்கே ரெண்டுமே நமக்கு லெஸ் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. த ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். நோட் தட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 பையாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து 1. இது வந்து நமக்கு ஒரு 1 மார்க்காக கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 பையோட வேல்யூ வந்து பை. கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு வந்து பாருங்கன்னா இப்படி தான் வருது கிராஃப். இந்த கிராஃப் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 1 மார்க்கில் ஒரு 4 டயக்ராம் கொடுத்து இது கொசைனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக நம்ம கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டை கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. the graph of the function y equal to cos inverse x is also obtained by graph y equal to cos x interchanging x and y axis for the function y equal to cos inverse of x. the intercept வந்து 1, x intercept வந்து 1, y intercept வந்து pi by 2. அப்போ y equal to cos inverse of xக்கு x intercept 1, y வந்து pi by 2. the graph is a not symmetric with respect to either origin or y axis. so y equal to cos inverse of either nor even or nor odd functions. only வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா காசு ஈவன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே, நம்ம டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எக்ஸசைஸ்லேருந்து ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.